But the best propaganda movie award goes to Duran Har. இப்போ என்ன ஆச்சுன்னா கைஸ் 4 days முன்னாடி ஒரு சின்ன ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சினிமா லவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வைங்களேன். அதில் வித் அண்ட் அகேன்ஸ்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, which is fine. Everyone is allowed to have their opinion. And I was also not going to make this video. பட் எங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா டிஎம்ல வந்து திட்டுறானுங்க, தற்குறின்றானுங்க, இன்னும் சில பேர் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருன்றானுங்க. நீங்களாம் எந்த கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் let me break this down. The two main issues which I had with the film was, one, it felt like a propaganda movie, which it is, and two, why இதுக்கு ஈஸியாக சென்சார் கிடைச்சது அண்ட் ஜனநாயகனுக்கு கிடைக்கல. Now don't get me wrong, டெக்னிக்கலாக பார்த்தா துரந்தர் is one of the well made spy action thrillers, but the politics in it is absolutely false. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா மேஜர் இக்பால் இருந்தது 2011ல், டிமானிட்டைசேஷன் நடந்தது 2016ல், அண்ட் ஆத்திக் அஹ்மத் இருந்தது 2023ல். ஆனால் இந்த துரந்தர் மல்டிவர்ஸில் இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது. And Ra was formed in 1968 by Indira Gandhi. Jamil Jamali 45 years பாகிஸ்தான்ல இருந்தாரு, who was sent by Indira Gandhi. And Hamza 2004ல பாகிஸ்தான் போகும்போது பிரைம் மினிஸ்டரா இருந்தது மன்மோகன் சிங். மேஜர் இக்பால், ஹர்ஷத் பப்பு, எஸ்பி அஸ்லாம்னு 3 பேர் இறந்தப்பையும் பிரைம் மினிஸ்டரா இருந்தது மன்மோகன் சிங். ஸோ இது எதுலேயுமே இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியோட இன்வால்மெண்ட்டே இல்லை. ஆனால் மூவியில் காட்டின டைலாக் என்ன, மோடி வந்ததுல இருந்து தான் டெரரிஸ்ட் கிட்ட ஒரு பயமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் இதுல இருக்க ஒரு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷன், டிமானிட்டைசேஷனை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு இவங்க போர்ட்ரே பண்ணதுதான். பிகாஸ் டிமானிட்டைசேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க? டு ரிமூவ் த பிளாக் மணி இன் த கண்ட்ரி, டு ஸ்டாப் டெரரிசம், டு இம்ப்ரூவ் த எக்கானமி. பட் இன் ரியாலிட்டி இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. அக்கார்டிங் டு RBI's ரிப்போர்ட் 99.3% மணி வந்து பேங்க்குக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 100 people have died due to stress and standing in lines. So that is a failure. And terrorism நம்மளே பார்த்துருக்கோம். பஹல்காம் அட்டாக், புல்வாமா அட்டாக், டெல்லி பிளாஸ்ட்னு இன்னும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர். அண்ட் எக்கானமி டெவலப்மெண்ட் லிட்டரலாக $to rupee ரேஷியோ வந்து அட் இட்ஸ் ஹையஸ்ட் நோ. ஸோ தட் இஸ் அகைன் அ ஃபெயிலியர். இவ்வளோவுமே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைடு ஒரு படம் வருது. ஆனால் அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, எந்த இஷ்யூவும் வரல. அந்த அதர் ஹேண்ட் நம்ம ஊரில் நம்ம கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு படம் வருது. அதை வெளியவே வர விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, which is what is totally unfair. Think about it.